ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் இப்போ நியூஸ் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து எம்எஸ் தோனி வந்து பேக் ஆஸ் எ கேப்டன் ஒரு சிஎஸ்கே ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் 2025 ஃபுல்லாக வந்து கேப்டனாக லீட் பண்ண போகிறாரு. எம்எஸ் தோனி கம்பேக் கொடுத்துருக்காரு மறுபடியும் கேப்டனாக. ஏன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்கனால, எல்போ ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கனால வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ரூல்ட் அவுட் ஆகிட்டாரு. இப்போ வந்து எம்எஸ் தோனி தான் பேக் ஆஸ் எ கேப்டன். உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அன்கேப்டு கேப்டனாக வந்து தோனி தான் இருக்க போகிறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ மட்டும் வந்து சிஎஸ்கேவை கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப் கொண்டு போய் நிறுத்திட்டாருன்னா ஒரு கேப்டனா கண்டிப்பா வந்து டோனிக்கு வந்து எல்லாருமே பாராட்டுவாங்க. யோசிச்சு பார்த்தாலே வந்து சும்மா கூஸ் பம்ஸா இருக்கு. இப்போ நடக்க போற மேட்ச் 14ஆம் தேதி நடக்க போற மேட்ச் வந்து டோனிக்கு வந்து ஐபிஎல்ல 250th மேட்ச். யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் விளையாண்டுருக்காரு. இப்போ மட்டும் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஹேட்டர்ஸ் இப்போ எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஹேட் ஸ்ப்ரெட் பண்ண எல்லாருமே வந்து கண்டிப்பா டோனி வந்து பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையில தான் இருக்கு. டீமை லீட் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ஒருவேளை இப்படி எல்லாம் நடக்குதே, ஒருவேளை டோனி ரிட்டையர்ட் ஆக போறதுக்கான அறிகுறியா இருக்குமோ? ஐயையோ! கேப்டனா தான் அவர் வந்து ரிட்டயர்ட் ஆவாருன்னு நினைக்கிறேன் போலயே. சரி, எதுவா இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே சப்போர்ட் தான். எப்பனாலும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே சப்போர்ட் தான். எப்பயுமே டோனி தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. யார் என்ன வேணா நினைச்சுக்கோங்க, டோனிக்கு சம்படிக்கிறான் அப்படின்ட்டு. எப்பயும் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுனால எப்பயுமே வந்து டோனி தான். அதுக்குன்னு மற்ற பிளேயர்ஸ்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. டோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிட்டயர்ட் ஆகிறான்னு தெரிஞ்சானாலே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் ஒருவேளை இந்த வருஷம் ரிட்டயர்ட் ஆயிடுவார் போல. தெரியல என்ன நடக்குதுன்னு. பார்ப்போம். அவரோட ஹெலிகாப்டர் பஞ்ச் எல்லாம் பார்த்தது இல்லையே, சும்மா அந்த மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதே போல நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.